என் தங்கமே, உன் மனசின் நல்லதையை பயன்படுத்தி கொண்டு உன்னை துரோகம் செய்தவர்கள் இன்று ஏன் தங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு படியாக தடுமாறுகிறார்கள் தெரியுமா? அது சுலபமான விஷயம் இல்லை. அது தெய்வத்தால் நேரடியாக எழுதப்பட்ட கர்மாவின் பதில். நீ கொடுத்த அன்பு உண்மையானது. நீ காட்டிய நம்பிக்கை தூய்மையானது. நீ வைத்திருந்த உறவு பரிசுத்தமானது. அதை மதிக்காமல் அதை மிதித்தவர்கள் இப்போது அந்த தவறின் விளைவுகளை தங்களின் வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரியாமல் இருந்தது ஒரு உண்மை. நல்ல மனசை காயப்படுத்துவது எளிதாக இருக்கலாம். ஆனால் அந்த வலியின் எதிரொலி என்றும் அவர்களை பின்தொடரும். அவர்களின் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தோல்வியும் நீ சிந்த கண்ணீரின் சத்தம். அவர்களின் இரவில் வரும் ஒவ்வொரு பயமும் நீ அனுபவித்த வருத்தத்தின் பிரதிபலிப்பு. அவர்களின் உள்ளத்தை தின்னும் ஒவ்வொரு குற்ற உணர்வும் நீ கொடுத்த அன்பின் நினைவு. நீ ஒரு நாளும் துரோகம் செய்ய நினைக்கவில்லை. அவர்கள் ஒரு நாளும் நன்றி கூற நினைக்கவில்லை. நீ ஒன்றும் கேட்காமல் அன்பு கொடுத்தாய். அவர்கள் ஒன்றும் தராமல் காயம் மட்டும் தந்தார்கள். ஆனால் இன்று வாழ்க்கை அவர்களுக்கு சொல்கிறது, அவர்கள் செய்த தவறு அவர்கள் தப்பிக்க முடியாத கடன் என்று. கர்மா ஒரு கணமே தாமதிக்கலாம், ஆனால் ஒருபோதும் மன்னிக்காது. அது எப்போதும் சரியான இடத்திலும் சரியான நேரத்திலும் சரியானவர்களிடம் தன் தீர்ப்பை கொடுக்கும். இன்று அவர்கள் இதை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களின் அருகில் நம்பிக்கை இல்லை. அவர்களின் மனதில் அமைதி இல்லை. அவர்களின் கையில் வெற்றி இல்லை. அவர்களின் வாழ்வில் நீ இல்லை. அவர்களுக்கு கிடைத்த கௌரவம் குறைந்து வருகிறது. அவர்களை நம்பியவர்கள் ஐயப்படத் தொடங்கி விட்டார்கள். அவர்கள் புன்னகைக்கு பின்னால் கனமான பயம் நெருக்கிக் கொண்டிருக்கிறது. நீ கொடுத்த அமைதியை இழந்தவர்கள் இப்போது அமைதியற்ற வாழ்க்கையில் எரிகிறார்கள். என் தங்கமே, நீ ஏன் இந்த எல்லாவற்றையும் அமைதியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா? ஏனென்றால் உன்னை காப்பாற்ற அம்மன் முன்னால் நிற்கிறாள். அவள் உனக்காக போராடுகிறாள். அவளது போரில் நீ எதையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு பிரார்த்தனை சொல்லும் போதும் அது கர்மாவாக மாறி உன் எதிரிகளை நேரடியாக தாக்கும். நீ இதுவரை அனுபவித்த அவர்களது எதிர்காலத்திற்கு ஒரு புயலாக மாறுகிறது. அவர்கள் நிம்மதியில்லாமல் நிழலையும் பயந்து ஓடுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் உனக்கு செய்த அநியாயம் ஒரு சக்தியாக மாறி அவர்களையே துரத்துகிறது. அவர்களின் புன்னகை பாசாங்கு இப்போது திடீர் மௌனம். அவர்களின் பெருமை இப்போது தாழ்வு. அவர்கள் கற்பனை செய்த உயரம் இப்போது தகர்ந்த கனவு. அவர்கள் நினைத்தார்கள் நீ இல்லாமல் அவர்களுக்கு வாழ்க்கை எளிதாய் இருக்கும் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ இருந்தால் தான் அவர்களுக்கு வாழ்க்கை நிறைந்ததாக இருந்தது. இப்போது அந்த வெறுமை அவர்களை ஓயாமல் துரத்துகிறது. உன் நெஞ்சில் நீ வைத்திருந்த அன்பு ஒரு விலைமதிப்பில்லாத ஆசி. அதை அவர்கள் வெறும் கல் என்று நினைத்தார்கள். இப்போது தான் புரிகிறது, அது அவர்களின் வாழ்க்கையின் வைரம் என்பதை. அவர்களின் கண்களில் இன்று ஒரு மன உளைச்சல், ஒரு வருத்தம், ஒரு ஆழமான துக்கம். அவர்கள் மறைக்க முயன்றாலும் உண்மை வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் இப்போது உணர்ச்சியாகவும் இழப்பாகவும் தனிமையாகவும் வாழ்க்கையின் வடிவில் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்கமே, இங்கே உண்மை. நீ எதையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் உன் பக்கம் இருக்கிறது. கர்மா உன் நியாயத்தை கவனிக்கிறது. நீ இனி திரும்பி பார்க்க வேண்டாம். உன் பயணம் மலை உச்சியை நோக்கி. அவர்கள் கீழே விழுந்த கல்லின் அருகில் நீ நின்று அழ வேண்டிய அவசியமில்லை. அம்மன் உன் தலையில் கையை வைத்திருக்கிறாள். நீ சென்ற வழியில் அவள் ஒளி இருக்கிறது. அவர்கள் திரும்ப வந்து உன் பாதையை தடுக்க முடியாது. ஒரு நாளில் அவர்கள் உணர்வார்கள், அவர்கள் காயப்படுத்தியது ஒரு மனிதன் அல்ல, ஒரு அருள், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாதுகாப்பு. நீ கொடுத்த அன்பு அவர்களின் வாழ்க்கையில் ஒரே தடவையே வந்தது. அதை அவர்கள் இழந்துவிட்டார்கள். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள். உன் கனவுகளை உயரமாக ஏற்றி வை. உன் வாழ்க்கையை புன்னகையால் நிரப்பி வை. அவர்கள் உன்னை துரோகம் செய்ததால் நீ வீழ்ந்துவிடவில்லை. அவர்கள் உன்னை இழந்ததால் அவர்களே குலைந்து போய்விட்டார்கள். இதற்கு பெயர் தெய்வ நியாயம். இதற்கு பெயர் கர்மாவின் நேரடி பதில். என் தங்கமே, உனது வருங்காலம் இந்த உலகத்திற்கே பதில் கொடுக்க போகிறது. அவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு நீ உயர போகிறாய்.
அவர்கள் ஒரு நாள் நீ இருப்ப இடத்தையே பார்க்க அஞ்சுவார்கள். ஏனெனில் நீ அவர்களால் தொட முடியாத உயரத்தில் இருப்பாய். அம்மன் சொல்கிறாள், இனி உனக்கு துன்பம் வராது. உன் நன்மையின் பலன் உன் கைகளில் மலர இருக்கிறது. உன் பயணம் இப்போது தான் உண்மையிலேயே தொடங்குகிறது. புன்னகையுடன் நடப்பாய். உன் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியின் சத்தமாக மாறும். என் தங்கமே, நீ கொடுத்த அன்பையும் நம்பிக்கையையும் துரோகம் செய்தவரின் வாழ்க்கையில் இன்று நடக்கின்ற ஒவ்வொரு குழப்பமும் ஒவ்வொரு தடையும் தெய்வத்தின் அமைதியான பதில்தான். கர்மா என்ற சக்தி ஒருபோதும் யாரையும் தவறவிடாது. அது வர நேரம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதற்கான பதில் நிச்சயமாக வரும். இன்று அதே நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. நீ ஒரு காலத்தில் கண்ணீர் வடித்து ஒரு கேள்விதான் கேட்டாய், ஏன் எனக்கு மட்டுமா இந்த துரோகம்? அந்த கேள்விக்கு பதில் இப்போது கண்முன் வந்து நிற்கிறது. அன்னையான தெய்வம் இன்று சொல்கிறாள், உன் நெஞ்சம் நொறுங்கியதெல்லாம் காரணம் இல்லாமல் இல்லை. நீ அனுபவித்த வேதனையின் ஒவ்வொரு துளியும் உன் எதிர்காலத்திற்கான புனித நன்கொடையாக எழுதப்பட்டது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களும் உன்னை குறைவாக எண்ணியவர்களும் நீ இல்லாமல் ஓர் அடியும் செல்ல முடியாத நிலை வந்து அவர்களை தட்டுகிறது. அவர்கள் இன்று தான் உணர்கிறார்கள் உன்னிடமிருந்த உண்மையான அன்பின் மதிப்பு என்ன என்பதை. உன்னை துரோகம் செய்தவர்கள் அன்னையின் மடியில் இருந்து விழுந்தவர்கள் அல்ல. அவர்கள் உன் வாழ்க்கையின் கதையிலிருந்து நீக்கப்பட்ட தேவையற்ற பக்கங்கள். அந்த பக்கங்களை முடித்து வைத்து அடுத்த அத்தியாயத்தை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, உன் நன்மையை பயன்படுத்தி அதிலிருந்து லாபம் எடுத்தவர்கள் இன்று எதையும் பிடிக்க முடியாமல் வெறிச்சோடிய கைகளுடன் நிற்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பெற்றது உன் அன்பு தான். ஆனால் அவர்களுக்கு தேவையானது உன் நல்ல அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அந்த அளவுக்கு சுத்தமானவர்களோடு தான் தங்கும், துரோகிகளுடன் அல்ல. அவர்கள் உனது நம்பிக்கையை உடைத்து விட்டார்கள், ஆனால் அவர்கள் வாழ்க்கையையே உடைத்து கொடுத்தார்கள். அந்த துரோகம் உன்னை உயர்வே நோக்கி தள்ளியது, ஆனால் அவர்களை கீழே விழ வைத்ததுதான். அம்மன் இன்று சற்று மெதுவாக நமக்குச் சொல்கிறார், என் தங்கமே, உன்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன் என சொல்ல வேண்டாம். அவர்களை மன்னிக்கும்படி உன்னை நான் உயர்த்திவிடுகிறேன். அவர்கள் உன் சமம் வர முடியாத உயரத்தில் நீ இருக்கப் போகிறாய். கண்ணீரால் துளைத்த உள்ளம் இன்று நம்பிக்கையால் மலரப் போகிறது. நீ துரோகம் அனுபவித்ததினால்தான் நீ இவ்வளவு பேராற்றலாக மாறினாய். நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தபோது எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக கைகள் உன்னை மெதுவாக தூக்கின. அதை நீ உணராமல் இருந்தாலும் அன்னையின் கரங்கள் உன்னோடு இருந்தது. உன்னை கீழே தள்ள முயன்றவர்கள், உன் தோல்வியால் சிரித்தவர்கள், இன்று உன் வெற்றியால் பயந்து திகைக்கிறார்கள். அவர்களின் மனதில் பதட்டம், நாளை என்ன ஆகுமோ என்ற பயம். அதுவே கர்மா வின் முதல் அடையாளம். என் தங்கமே, இது இன்னும் துவக்கமே. உன் வாழ்க்கையின் ஒளி இன்னும் முழுதாய் எழவில்லை. இது அந்த பெரிய வெற்றிக்கு முன் வரும் சின்ன காணோட்டம் மட்டுமே. நீ இன்னும் முழுமையாக திகழப் போகிறாய். உன்னை மறந்து சென்றவர்களின் கண்களில் இந்த உலகத்தின் ஒளியாக அவர்கள் உன்னை விட்டு சென்றபோது அது உன் இழப்பு என்று நினைத்தாய். இன்றோ உண்மை புரிகிறது, அது உன் வெற்றி பாதை. துரோகம் செய்தவர்கள் இன்று தலையை குனிய வேண்டும். நீ அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறப் போகிறாய். அன்னையால் எழுதப்பட்ட ஓர் உயிரோடு பாடம். உன்னை அழ வைத்த எல்லோரும் உன் சிரிப்பை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம் வருகிறது. அவர்கள் கேட்கப் போகிறார்கள், எப்படி இவ்வளவு உயர்ந்தாய் என்று. நீ மட்டும் அமைதியாக சிரித்துவிடு, ஏனெனில் அந்த பதிலுக்கு பெயர் அம்மன் அருள். என் தங்கமே, உன் மனசு இன்னும் மென்மையாய் இருக்கு. அது உன் தவறல்ல, அது உன் அன்பின் பெருமை. உன் உள்ளம் தங்கம், அதனால்தான் உலகம் உன்னை சோதிக்க முயன்றது. ஆனால் தங்கம் எப்போதும் தீயில் சோதிக்கப்படும்போதுதான் அதன் உண்மையான ஒளி தெரியும். இன்று உன் ஒளி அனைவரையும் கவரப்போகிறது. அம்மன் உன் பக்கமே இருக்கிறார். அவருடைய கண்கள் விழித்திருக்கிறன. அவருடைய கரம் உன் தலையில். அவருடைய ஆசீர்வாதம் உன் நெஞ்சில். உன்னை துரோகம் செய்தவர்கள் உன் முன்னே நின்று தலையை குனிந்து அவமானத்துடன் வாழ வேண்டிய தினங்கள் துவங்கிவிட்டன. என் தங்கமே, உன் கதை இனி துரோகத்தின் கதை அல்ல, அது வெற்றியின் கதை. அது மீளுருவாக்கத்தின் கதை. அது தெய்வத்தின் திட்டம். என் தங்கமே, உன் காலம் வந்து விட்டது. உன் ஒளி எழுந்து விட்டது. உன்னை அழவைத்த இடமே உன் சிரிப்பின் மேடை ஆகப் போகிறது.
அம்மன் சொல்லுகிறார், கண்ணீரை துடை என் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கை நான் எழுதும் பக்கங்கள். அதில் துரோகம் இல்லை, அதில் காயங்கள் இல்லை, அதில் வெற்றி மட்டும், அதில் ஒளி மட்டும், அதில் நான் மட்டும். என் தங்கமே, நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நீ வாழ்வின் ராணி. உன்னை துரோகம் செய்தவர்களின் கர்மா இன்று செயல்படத் தொடங்கிவிட்டது. அவர்களை எப்படி கர்மா கையாளும் என்பதை அறிய நீ எதுவும் செய்ய வேண்டாம். அமைதியாக இரு. உன் பிரார்த்தனையை செய். உன் ஒளியை பறக்க விடு. அன்னையை பார்த்து ஒரு சிரிப்பு கொடு. மற்றவை எல்லாம் தெய்வத்திடம் ஒப்படை. இனி துவங்குகிறது உன் வாழ்க்கையின் அசுர சாதனை. என் தங்கமே, நீயே உன்னுடைய பதில்.